கோட் படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவருடைய அப்பா கங்கை அமரன் அவரு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துடைய சாங் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது கோட் படத்துல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு அவர் கேட்டதுக்கு அதுக்கு கங்கை அமரன் அவரு ஆமா ஒரு பாடல் எழுதியிருக்கேன். கோட் படத்துல சாங் மட்டும் எழுதுனது இல்லாம நீங்க கேமியோ பண்றீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல, பட் இப்போதைக்கு ஒரே ஒரு சாங் தான் எழுதியிருக்கேன். ஆனா அது எது மாதிரியான சாங், இன்ட்ரோ சாங்கா இல்ல வேற மாதிரியான சாங்கான்னு கேட்டதுக்கு அதை எப்படி இப்பவே சொல்ல முடியும், நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூல. தென் எனக்கு தெரிஞ்சு கங்கை அமரன் அவரு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஈவன் உதயா படத்துல கூட ஒரு சாங் எழுதியிருப்பாரு, அதாவது திருவல்லிக்கேணி ராணி அப்படிங்கிற சாங்க. தென் அப்படியே கங்கை அமரன் அவர் 2-3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துல நான் ஒரு கேமியோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இப்போ அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் ஏன்னு தெரியல. பட் என்னுடைய ஒப்பீனியன் தளபதி 69க்கு அப்புறம் நம்ம தளபதி நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால வெங்கட் பிரபு அவர் மொத்த ஃபேமிலியும் கோட் படத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஆல்ரெடி வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி அமரன் 3 பேரும் இருக்காங்க. இன்னும் இளையராஜா, கார்த்திக் ராஜா, கங்கை அமரன் அப்படின்னு 3 பேர் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களையும் கொண்டு வரலாம். ஸோ அப்படி வந்தா மொத்த ஃபேமிலியும் நம்ம தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.